ஒரு எனிமி வந்துட்டான். சொல்லிட்டு நம்ம மட்டும் கொடுத்து வரணும் வரேன். அண்ணன் கரெக்டாக பார்த்து வந்துட்டான். சரி அடிப்பை பார்த்தா நம்மளுக்கு சினியர் ஒழுங்கு இல்லை. அடிச்சு டேமேஜுக்கு எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. திருப்பி அடிப்புன்னு பார்த்தா இல்லைருந்துச்சு. சரி டேமேஜ் வாங்கிட்டான அடிச்சுடுவான்னு வெளியே 2 ஓப்பனில். ஆனால் வர மாட்டேன்ட்டான். சரி பாம்பு இருந்துச்சு அவள் போடணும்னு போட்டேன். குக் பண்ணேன் கரெக்டாக மாட்டேன்ட்டேன். நான் இங்கே முடிச்சிட்டேன். இப்போ ஆப்போசிட்டில் இங்கே 2 பேர் இருக்காங்க. அங்கே இன்னும் தமிழ்காரங்க தான். அவங்க தான் நான் 2 பேரை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ ரஸ்தான் கிட்ட வராங்க. இங்கே ஓப்பனில் வர நம்ம டேமேஜ் வாங்கினா. ஆனால் எனக்கு கொடுத்துட்டேன். ஹெல்மெட்லாம் உடச்சிட்டேன். இப்போ ரஸ் பண்ணி நான் போனால் 2 பேர் இருக்காங்க. நம்ம இங்கேருந்து போகிறது நம்மளாம் முடிச்சுட்டாங்க. ஆல்ரெடி நம்ம 2 பேர் காலி. சரி ரைட்டு ஹோல்டு பண்ணுவோம் வருவாங்க பார்த்தேன். நானும் 500 இருந்துச்சு அதெல்லாம் போட்டு இது பண்ணேன். இவனும் தலையை காட்டல. சரி ரைட்டு பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு. ஆனால் எங்கள் கரெக்டாக லான்ச் பண்ண போட்டேன். லான்ச் பண்ணால் கரெக்டாக ஹெட் வாங்கினேன். இப்போ நான் இங்கே ஆடிக்கிட்டு இருந்தேன்ல அது முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஏன்டா அங்கேருந்து இங்கே வந்தேன். ஏன்டா இங்கே 2 பேர் இருக்கேன். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நான் என்ன தான் அடித்தாலும் நம்மளால் அழிச்சிடுவேன். நம்ம டீம் வேறு சரியில்லை. முதல்ல அதை கிளம்பி இந்த பக்கம் வந்துட்டேன். அங்கே இங்கே வந்துட்டேன். சரி நம்மளால் 2 பேர் சுற்றி போயிட்டாங்க. சரி மில்லில் போய் காப்பாற்றோம் அப்படின்னு உள்ளே போயிட்டுருக்கேன். பார்த்தா உச்சி சொல்கிறாங்க கொடு. ஏன்டா இல்லைங்கடா ஏன்டா இப்படி உத்தரவாதம் பண்ணுறீங்க. இப்படி வாழலாம் போட்டு இது பண்ணிட்டு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நல்லா கொண்டிருப்பேன். லைஃப் ஹெச்பியை பாருங்கள் 30 ஹெச்பி தான் இருந்துச்சு. வால் போடுச்சு ரைட்டு நான் மேலே காப்பாற்று நம்ம உள்ளே போவோம் ஜோன் உள்ள அப்படின்னு உள்ளே வந்துட்டு நான் வாழை போட்டு உள்ள போயிட்டேன். உள்ளே வந்து வீட்டு மேலே ஏற்றினேன் உள்ளே வந்துட்டேன். இல்லை மேலே வந்து ஒரு லேண்ட்மைன் இருக்குன்னு நினைக்கிறேன். லேண்ட்மைன் வச்சு உட்காந்துருப்பேன். நானும் ரொம்ப நேரம் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பேன். எவனும் வரல. அதான் ஜோனே வந்துருச்சு. ஜோன் வந்துட்டு அங்கே ஒரு கார் இருக்கும் பீக்கில். அதை வண்டி எடுத்துகிட்டு 3ஆம் நம்பர் இருப்பேன். நான் வந்து அந்த 2ஆம் நம்பரே 4 நம்பர் வாங்கி காப்பாற்றிக்கிட்டே இருந்தேன். அதான் கிளியே இல்லை. அது திடீர்னு வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. அவங்க அட்ரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் விட்டேன். அந்த 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் 4 நம்பர் வாங்கி காப்பாற்றி விட்டேன். நான் அவன் கீழே எடுக்கவே இல்லை. சரி எவனாச்சும் காப்பாற்றுவான் உள்ள வந்து எங்கேயோ ஒரு மூலையை உட்காந்துருக்கேன். நைட்டு ஜோன் வந்து அழுத்தி பிடிச்சா அவன் ஆல்ரெடி டேமேஜ் போல் எடுத்து பிடிச்சிட்டு அவனை கீழே எடுத்து வண்டி இருந்துச்சு. வண்டியை திரும்பி நான் ஜோனுக்குள்ளே வரலான்னு வந்துட்டேன். ஜோன் இருக்குது பாருங்கள். லாஸ்ட் ஜோன் வந்துடுச்சு. நல்ல தான் இருக்குது. வந்துட்டு உள்ளே ஜோனுக்கு போனால் காப்பாற்றி விட்டதுக்கு அவன் செத்து போயிட்டான். காப்பாற்றி ஜோனுக்குள்ளே வரக்குள்ளேயும் செத்து போயிட்டான். வச்சு நம்ம ஜோனுக்குள்ளே உள்ளே பார்த்து நம்ம ஆட 3 பேர் இருக்கவங்க எதாவது போகணும். உள்ளே போகிறேன். உள்ளே போனால் 4 நம்பர் சாதகம் மாதிரி தான் பேரேன். பட் அவன் செத்துட்டேன். சரி ரைட் அடி பக்கத்தில் வெட்டிங் சென்டர் கையில் காயின்ட்டு வண்டி இருக்குது. காப்பாற்றிடுவேன். கை வேலை காப்பாற்ற வந்துட்டேங்க. வந்தவன் அவனை காப்பாற்றிடுவேன். காப்பாற்றி அவனுக்கு அவனை போயிடுவேன். போனால் திரும்பி அதே மாதிரி 2 பேர் செத்துருவாங்க. அவன் இந்த இன்னொருத்தவன் தான் இருப்போம். 2ஆம் நம்பர் அவன் தான் இருப்போம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த 2ஆம் நம்பர் 3 4 நீங்கள் அப்புறம் எனக்கு யாரும் தெரியாது. 2ஆம் வந்தாங்க ரைட்ரா சரி ஜோனுக்கு பிடிப்போம். திட்டத்தனுக்கு உள்ளே வந்துட்டேங்க. வந்தால் இங்கே வரக்கு பொம்பளை கேட்டு போய் வீச்சு வாங்கிட்டு இருக்கு. ரைட்ரா நம்ம இங்கே வண்டி விடுவோம். ஒருத்தர் இடத்துல விட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம அடிக்க முடியாது. நம்ம அடிக்கலான்னு இடத்துல விட்டு லைட்டாக ஏற்றினேன். ஏற்றி பாடி கோவெல்லாம் போட்டு 5 ரூபாய்க்கு தட்டினேன். ஆனால் என்ன பண்ணுறது அதை அவன் டீம்மேட்டு அவனை ரிவைவ் பண்ணி நம்ம டீம்மேட்டு அந்த கிலோஸுக்கு எடுத்துட்டான். ரைட்டாக சரி லேண்ட் இதை போடுவாங்க. லேண்ட் இருந்துச்சு. சரி அதை போட்டு இது பண்ணேன். ஏற்றி கொடுத்தனால ஆனால் நம்மளால் அதையும் இந்த கிலோ எடுத்துட்டான். இங்கே ரைட் சைடில் பார்த்து ஏரியா வச்சு நம்ம இருக்கிற வண்டியை எடுத்துச்சுருந்தோம் போல். ரைட்டு அதே டைம் பார்த்தா 4 பேர் தான். அந்த அப்போல என்ன ஏடபிள்யூ மடிச்சிட்டு பொம்பளை அது வண்டி எடுத்து அங்கே போய் மேலே வந்துருச்சு. இன்னொருத்தையும் எங்கே இருக்கான்னு தெரில. ஆனால் நான் மொபைல் டேமேஜ் ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஓகே கேஸ் இந்த வீடியோ பேருக்கு பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணுறேன். நல்லான்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.